டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மன்னார்குடி ஸ்பெஷல் வீட்டு மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரோட வீட்லேயும் இந்த குழம்பு மசாலா பொடி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அதுபடி தான் நம்ம இது வரைக்கும் அரைச்சிட்டு இருந்திருப்போம். அந்த வகையில் இந்த மன்னார்குடி மசாலா பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான செய்முறையில் வித்தியாசமான அளவுகளில் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன பொருட்கள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அளவுகள் அதிகமாக போட்டு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் அரைக்கிறதா இருந்தால் 1 கிலோ மல்லிக்கான அளவுகள்லேயே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அதுக்கு முதலாவதாக ஒரு 50 கிராம் சீரகம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 50 கிராம் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறோம். இப்போ இந்த சீரகம் சோம்பு ரெண்டுமே நல்லா தனித்தனியாக காய வச்சு எடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு 2 நாள் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ அடுத்ததாக இது கூட மிளகு 50 கிராம் காய வச்சு எடுத்துருக்குறோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் 25 கிராம் எடுத்துருக்குறோம், அதையும் உள்ளே சேர்த்துக்குருவோம். இது கூட விரலி மஞ்சள் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா ஒடிச்சிட்டு வெயிலில் காய வச்சுருக்குறோம், அதையும் இந்த பொருட்களோட சேர்த்துக்கலாம். அடுத்தது தூரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம், அதையும் தனியாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறோம், அதையும் தனியாக காய வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்த ஒரு பிளேட்டில் அரிசி, புழுங்கல் அரிசி நம்ம எடுத்துருக்குறோம். புழுங்கல் அரிசியோட வெயிட்டும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கிறணும். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற எந்த பொருளையுமே வறுக்கவே வேண்டியதில்லை. எதையுமே வறுக்காமல் அப்படியே முழுக்க ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக தட்டில் தச்சு ஒரு 2 நாள் நல்லா காய விட்டு தான் எடுத்துருக்குறோம் வெயிலில். எதையும் வறுக்காமல் இந்த ஃபார்முலாவில் ரெடி பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து இந்த மிளகாய் பொடிக்கு தேவையான மிளகாய் பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் தான் எடுத்துருக்கோம். குண்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம். இதோட வெயிட்டு ஒரு 500 கிராம், அதாவது 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். அதையும் நல்லா 2 நாள் காய வச்சுருக்கிறோம். எல்லாமே நல்லா சருகாக காஞ்சிருச்சு. அந்த காஞ்ச குண்டு மிளகாய் எடுத்து கையில் வச்சு நொறுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நொறுங்கி தூள் தூளாகணும், அந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துருக்கணும். இப்போ இந்த குண்டு மிளகாயில் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். இப்போ அடுத்ததாக மல்லி சேர்க்க போகிறோம். மல்லி பார்த்திங்கன்னா வெயிட்டு 1 கிலோ வாங்கியிருக்கிறோம். இந்த 1 கிலோ மல்லியும் பார்த்திங்கன்னா நாட்டு மல்லியாக வாங்கணும். நார்மலாக சாதாரணமாக உள்ள அந்த மல்லி இல்லாமல் நாட்டு மல்லி சேர்த்தா தான் இந்த டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த நாட்டு மல்லி பார்த்திங்கன்னா சாதாரண மல்லியை விட கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஆனால் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வேணும், நல்ல மசாலா கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1 கிலோ மல்லியவும் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கிறோம். 2 நாள் நல்லா காஞ்சிருச்சு. கையில் எடுத்து நொறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே தூள் தூளாக வரும். இந்தளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ 2 நாள் நல்லா காய வச்சதை எடுத்து மொத்தமாக ஒன்று சேர்த்து நம்ம அரவையில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு தடவை போட்டு அரைக்க சொல்லுங்கள், நல்லா நைஸாக கிடைக்கும் மசாலா. இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மசாலா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருந்தது. மனமும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. இந்த மெத்தடில் நீங்கள் மசாலா ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.